பொருள்களை படைக்கிறது. அப்ப பிரச்சனைக்கே வேலை இல்லையே. ரொம்ப எளிமையான சமாச்சாரம். இறைவனர்களால் படைக்கப்பட்ட மனிதன் எதனால தவறு செய்யறான்? அதுக்கு யாரு காரணம்? எல்லாம் அவன் செயல்னு சொன்னா நம்ம பண்ற அவ்வளவு தவறுக்கும் கடவுள் தான் காரணம். தண்டிக்கப்பட வேண்டியது அவர் தானே தவிர நம்ம கிடையாது. அவர் படைச்சிருந்தால் நம்மள சொல்றான் பாருங்க. 3:154 இதயங்களின் உள்ளே இருப்பதை ஊடுருவி அறிய வல்லவன். இதயத்துக்குள்ள புகுந்து அது உள்ள இருக்கிறதெல்லாம் அறிய வல்லவனா உங்க குர்ஆன்ல சொல்லுது. அப்படி பார்த்தா இந்த முகமது அலின்னு சொல்லி ஒருத்தர் 30,000 கோடிக்கு அவரோட சில கூட்டாளர்கள் இருக்காங்க. 30,000 கோடிக்கு போலி பத்திரம் அடிச்சாரு. ஏன் அவர் இதயத்துக்குள்ள பூந்து இவர் சொல்லல முன்னாடியே? சிபிசிஐடிக்கு இந்த மாதிரி எங்கால 30,000 கோடிக்கு போலி பத்திரம் அடிக்க போறாரு, கொஞ்சம் அவரை பிடிச்சி முன்னாடியே உள்ள வச்சிரு. இந்த நாட்டோட பொருளாதாரம், நான் முகமது அலின்னு பேருக்கு தூரம் மன்னிக்கணும், அவர் அதுல இருக்கிறதுனால சொல்றேன், அந்த பேருக்காக நான் சொல்லவில்லை. அந்த குற்றத்துல முக்கிய குற்றவாளி அவர் தான். காவல்துறையில இருந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே ஒழிக்கிற ஒரு தவறு செய்யற உள்ளத்துல ஒரு பூந்து தானே இருந்திருக்கணும். இந்த இருக்கிறது யுத்தம் செய்வதை நிராகரிப்போரை கழுத்தை வெட்டுங்கள். 47:1. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போடுது. நம்ம ஒரு ஆறறிவு பிடித்த சாதாரண மனிதன், நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுறவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறைவன் அன்பே வரலாளன், அளவற்ற அருளாளன் அதுல இருக்கு. அளவற்ற அருளாளன் வெட்டுகள்னு சொல்லாம, அப்பா வெட்டாதீங்கப்பா, ஏன்பா இது ஓன் இடம், அது அவன் இடம், என்ன வெட்டி என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அது கடவுள். அவன் கழுத்தை வெட்டுங்கள், துண்டு துண்டாக வெட்டுங்கள், சாகும் வரை வெட்டுங்கள். வரிசையா வந்துகிட்டு இருக்கு. இது யாரு சொல்றது? நீங்களும் நானும் சொல்ற சமாச்சாரம். இது இறைவன் சொன்னான்னு சொன்னா அதை ஏத்துக்கிறவனு சொன்னா அது எப்படி அன்பே அளவற்ற அருளாளன்னு அவன் எப்படி சொல்ல முடியும்? பழிவாங்கக்கூடிய எண்ணம் உள்ளவனு வேணா சொல்லலாம். திரும்ப சொல்றேன், தயவு செய்து அந்த குர்ஆனை பத்தி சொல்றதுக்காக. ஏன்னா அதிகமான பேர் இங்க அந்த குர்ஆனை படிக்கிறவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நான் குர்ஆன்லாம் படிக்க மாட்டேன், நான் பகவத்கீதை தான் படிப்பேன்னு சொன்னா நான் 4 நாளைக்கு இங்க உட்காந்து பேசுவேன். சாப்பாடு தண்ணி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் நான் பல வாட்டி படிச்சு அத்துப்படியானது. முதல் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வாரம் முன்னாடி தோழர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் குர்ஆன் வாங்கி படிச்சேன். எனக்கு இஸ்லாமிய தோழர்கள் கும்பகோணத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு குர்ஆன் அன்பளிப்பா கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஒரு புத்தகம் அன்பளிப்பா கொடுத்தேன். எங்க ஆள் ஒருத்தர் நிறைய புத்தகம் போட்டிருக்காரு. பைபிளோ பைபிள், கீதையோ கீதை, குர்ஆனோ குர்ஆன் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த புஸ்தகம் மேல வெறும் 5 ரூபாய். எங்க இந்த தீகாக்காரங்க மீட்டிங் போட்டாலும் கிடைக்கும். தயவு செய்து இந்த குர்ஆனை மட்டும் வாங்கி படிக்காதீங்க. பைபிளோ பைபிள்னு இருக்கு, அதை வாங்கி படிங்க. கீதையோ கீதை, அதை வாங்கி படிங்க. ராமாயணமா கீமாயணமா எல்லாம் அவர் தான் போட்டாரு. இந்த புத்தகம் 5 ரூபாய்க்கு போட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும் அப்படின்னு நட்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப வறுமையில தான் இருக்கா. ஒரு நாகர்கோயில் குர்ஆன்ல எந்தெந்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு அப்படியே புட்டு வைக்கிறாரு. இது ஏதாவது நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா நாங்க நீங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயார். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது முழுக்க அவர் குர்ஆனை படிச்சுட்டு எழுதியிருக்காரு. எந்த பக்கம் எத்தனாவது அத்தியாயம் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது நீங்க நம்புறீங்களோ அதை அப்படியே அவர் தர்க்கம் பண்றாரு. இதெல்லாம் ஒரு கடவுள் செய்யற செயலா? உண்மையாக அவர் கடவுளா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பாரா அப்படிங்கிறார். எனக்கு இந்த புத்தகம் படிக்க கூட இந்த 5 நாள்ல நேரம் இல்ல. உன்னை பத்தி வாதம் பண்றோம்னு சொன்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாதம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சது கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறது நல்லா தெரியும். அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. நான் அதை தான் பேசலாம். குர்ஆன்ல இருக்கிறது தப்புன்னு பேசணும். நான் அந்த குர்ஆனை உங்களுடைய குர்ஆனை படிக்கணும். இந்த குர்ஆனை முழுக்க படிச்சுட்டா நீங்க யாராவது இரவு வாங்க, நான் வேணா தூங்காம உட்காந்துருக்கேன், இதுல ஒரு 10 பக்கம் படிச்சு சொல்லுங்க. அதுல எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டதுன்னு சொல்றேன். முக்காலை முழு விஷம் கெட்டதா தான் இருக்கும், புரியாததா இருக்கும், குழப்பமா இருக்கும். ஒரு கருத்துன்னு சொன்னா அது தெளிவா இருக்கணும். தெளிவா இருந்தாதான் உங்களுக்கு புரியும். ஐயா சொன்னாங்க, ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? இவ்வளவு நேரம் காலையில இருந்து பேசுறது ஏதாவது புரிஞ்சுன்னு சொல்லுங்க. நான் சொன்னது ஏதாவது புரியலன்னு சொல்லுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்லா அருமையா உதாரணத்தோட சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு இதனால எந்த ஆதாயமும் கிடையாது. திரும்ப சொல்றேன், நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால எங்களுக்கு 10 காசு ஆதாயம் கிடையாது. காலையில சொன்னதே திரும்ப சொல்றேன். கடவுள் உண்டுன்னு சொல்றதுனால எங்களுக்கு 10 பைசா நட்டமும் கிடையாது. இல்லாத ஒண்ண வேண்டிக்கிட்டு அதுக்காக நேரத்தை செலவு பண்ணி வாழ்க்கையை இழந்துகிட்டு வீணா போறோமே. இன்னைக்கு ஒரு வரதட்சணைக்கு ஒடுமை எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? 13,000 ரூபாய் போடவே 40,000 ரூபாய் போட சொல்றாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பாப்பானா வண்டியில ஏத்திட்டு போறாங்க. 40,000 ரூபாங்கிறான். முதல் நாளே போய் 5,000 ரூபாய் அந்த பட்டு புடவைக்காரன் கொடுத்து வச்சிடறாங்க. இந்த புடவை 40,000 ரூபாய் போடுங்க, ஏன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுல 40,000 ரூபாய் புடவை கேட்கறாங்கன்னு. 13,000 போட 40,000 போட்டு ஜவுளி கடையில விற்கிறான். நான் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காதுன்னு குர்ஆன்ல சொல்றாரு. அப்ப இதெல்லாம் யாரு செய்யற வேலை? 13,000 புடவை 40,000 ரூபாய் போட்டு விற்கிறதுன்னு அல்லாஹ் செய்யறாரா? கீதையில கிருஷ்ணன் செய்யறானா? அப்போ கடவுள் பேரை சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிறோம். நம்ம செய்யற சுயநல வாழ்க்கைகளை கடவுளை ஆதாரப்படுத்துறோம். அதான் வேண்டாம்.
கடவுளே என்கிட்ட காசு இல்ல, எனக்கு ஏதாவது கூட பாதி உனக்கு தரேங்கண்ணா. ரோட்ல போயிட்டு இருக்க 50 ரூபா கிடைக்குது, என்ன பண்ணிருக்கணும்? 25 ரூபா கடவுளுக்கு கொடுத்துருக்கணும். என்ன பண்ணா, கடவுள் முதல்ல 100 ரூபா எடுத்து நமக்கு 50 ரூபா போட்டு அவர் 50 ரூபா பையில வச்சுட்டான். அப்ப அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு சிந்தனை, பணம் கிடைச்ச உடனே ஒரு சிந்தனை. என்ன அதான் சுயநலம். இந்த சுயநலம் வந்து ஒரு சின்ன 5 வயசு பையன்ல இருந்து 50 வயசு 60 வயசு கிழமை வரைக்குமே இருக்கு. சோதனைக்காக நான் படைத்தேன், மக்களை வந்து சோதனைக்காக படைச்சாராம். சோதனைக்காக படைச்ச மக்களுக்கு வேதனை தரலாமா? நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. நமக்கு இன்னைக்கு எவ்வளவு வேதனை. காலையில போய் பஸ்ஸுக்கு நிக்கிறோம், பஸ் வர மாட்டேங்குது, வந்தாலும் ஃபுல்லா வருது, படிக்கட்டுல தூங்கிட்டு போறோம். சோதனைக்காக நான் படைத்தேன்னு சொன்னா அந்த சோதனை ஏன் அந்த மக்களுக்கு வேதனை கொடுக்கணும்? எல்லா வசதியும் கொடுத்து அவன் ஒழுங்கா இருக்கானு டெஸ்ட் பண்ணுங்க. இப்ப எனக்கு எல்லா வசதியும் தான், நான் ஒழுங்கா இருப்பேன், உங்களுக்கு எல்லா வசதியும் நீங்க ஒழுங்கா இருக்க போறீங்க. அவனுக்கு வேதனையை உண்டு பண்ணி அவனை சுழல் அடிச்சு போட்டு பிரட்டி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நான் அருள் பாலித்தேன்னா அது என்ன பைத்தியார்த்தம்? இது எல்லா மதத்திலையும் உள்ளது. இந்த பாவ மன்னிப்புக்குன்னு கொடுப்பானுங்க. இந்த சர்ச்சில் போனீங்கன்னா பாவ மன்னிப்பு கொடுப்பான். பெர்னாஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவங்கெல்லாம் அந்த ப்ராட்டஸ்டன்ட் இந்த பாவ மன்னிப்பெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப பாவ மன்னிப்பு 10 ரூபான்னு சீட்டு வித்தான். உடனே இவர் போய் செய்ய போற பாவத்துக்கு சீட்டு இருக்கான்னு கேட்டாரு. இருக்கு, அது 100 ரூபான்னா. என்ன பாவம் செய்ய போறேன்னா அதை சொல்ல மாட்டேன், நீ சீட்டு கொடுன்னா. 2 சீட்டு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு சர்ச்சுக்கு வெளியே போய் ஓரமான்ட்டான். இந்த பாவ மன்னிப்பு 10 ரூபாய்க்கு வித்தான் பாருங்க, அது ஒரு 3000 சுத்தி ரூபாய்க்கு வித்தான். அந்த பணத்தை ஒரு பொட்டியில போட்டு தூக்கிட்டு போனால இவன் பட்டார் பட்டான்னு அவன் தலையில அடிச்சு பொட்டியை தூக்கிட்டான். ஏன்டா என்ன அடிக்கிறான்னா, இல்ல நான் பண்ண போற பாவத்துக்கு முன்னாடியே சீட்டு வாங்கிட்டேன்ட்டான். இது வந்து அந்த பெர்னாஷோட வாழ்க்கை வரலாறு வந்து. அப்போ எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அதுல ஒரு குறுக்கு புத்தி நமக்கு தானாவே வருது. இப்படி செஞ்சாலும் என்ன, அப்படி ஏமாத்தினா இன்ன வரைக்கும் இருக்கே. செல்போன்ல என்ன நாட்டுலியம் பண்றாங்க, அனுப்பக்கூடாத படத்தை அனுப்புறாங்க, அனுப்பக்கூடாத செய்தி அனுப்புறாங்க. எல்லா செயலுக்கும் நான் தான் காரணம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? சிந்திச்சு பாருங்க. அப்ப தப்பு செஞ்சா மனிதன் காரணம், நல்லது செஞ்சா இறைவன் காரணம். அப்படியா? இறைவன் தான் காரணம், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். நல்லதுக்கு அவன் தான் காரணம், கெட்டது. இதுதான் உங்களுடைய சிந்தனைக்கு நாங்க சொல்றதை தவிர ஏதாவது ஒரு வரி புரியுதான்னு பாருங்க. இதை எதிர்ப்போரை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள், சிறைப்பிடியுங்கள், பதுங்கி இருந்து பாயுங்கள். 9:5. பதுங்கி இருந்து பாயறது ஒரு தைரியசாலியை செய்யற வேலையா? ஒரு தைரியசாலி நெத்தி முட்டா நேருக்கு நேர் வந்து முட்டணும். அதுதான் ஒரு தைரியசாலி, ஒரு அறிவாளி செய்யற வேலை. பதுங்கி இருந்து பாய்ங்கன்னா அது ஒரு கோழை செய்யற வேலை இல்லையா? அது சாதாரண விஷயம் இல்ல. நான் இப்ப ஒரு சந்தில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வரீங்க, டபார்னு உங்க மேல பாயறேன்னா அது என்ன பெரிய தைரியமான சமாச்சாரமா? அது ஒரு கோழை செய்யற வேலை இல்லை. இது சொல்லுது குர்ஆன்ல வந்து 9:5 பதுங்கி இருந்து பாயுங்கள். நாம் நபியை அனுப்பி வைத்த ஒவ்வொரு ஊர் மக்களையும் பணிந்து வரும்போது வறுமையிலும் பிணியினாலும் வேதனையினாலும் பிடித்தோம். நபி எங்கெங்க அனுப்பிச்சு வச்சாலோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பணிந்து வரா மாதிரி அவங்களுக்கு வேதனையும் சீக்கையும் கொடுத்தோம் அப்படிங்கிற. நமக்கு வேதனையும் சீக்கையும் கொடுக்கிறவர் எப்படி நம்மளோட உயர்ந்தவரா இருக்க முடியும்? நல்லா தயவு செய்து சிந்தனை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க நம்பவே வேண்டாம். அப்ப ஏதாவது பொருள் இருக்கா, அர்த்தம் இருக்கா? அப்ப சீக்க கொடுத்து, பிணியை கொடுத்து, வறுமையை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, நீ வந்து என்கிட்ட அடிமையா வேலை செய்யணும் ஒருத்தன் நான் சொன்னேன்னா அவன் என்கிட்ட ஒழுங்கா உண்மையா வேலை செய்வானா? ஒரு ஆளை பிடிச்சு நான் இழுத்து இம்சை பண்ணி அவனுக்கு எல்லா தொந்தரவும் கொடுத்து நீ என்கிட்ட சாகர மட்டும் அடிமையா இருக்குன்னா அவன் உள்ளன் போட என்கிட்ட வேலை செய்வானா? எவ்வளவு மன வேதனையோட வேலை செய்வான். என்ன வேணா கொல்ல முடியாது, நான் வேணா பாதுகாப்பா இருப்பேன், ஆனா அவன் மன நிம்மதியோடு வேலை செய்வானா? இது ஒரு மனிதன் செஞ்சாலே பெரிய தப்பாச்சு, அதை எப்படி இறைவன் செய்யறது வந்து நம்ம ஏத்துக்க முடியுது? என்னங்க இல்ல, இது வந்து இப்ப கடவுள் மறுப்புங்கிறதே சொல்ல, இது மாதிரிலாம் செய்யறது ஒரு அன்பா அளவற்ற அருளாளன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறேன். இது கடவுள் தலைப்புக்கு இல்ல, குர்ஆன் தலைப்புங்கிறாங்க. குர்ஆனை படிச்சாலும் கடவுளை படிச்சாலும் பகவத்கீதை படிச்சாலும் ராமாயணம் படிச்சாலும் கதை ஒரே கதை தான். இல்லாத கடவுளை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொருளையும் நேரத்தையும் வீண் பண்ணிட்டு தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோமே தவிர இதுல எங்களுக்கு எந்த கடவுள் மேல வருத்தமும் கிடையாது, வேதனையும் கிடையாது, அன்பும் கிடையாது, பற்றும் கிடையாது, பாசமும் கிடையாது. இல்லாத ஒரு பொருளை எப்படி நான் வந்து பாசம் வைக்க முடியும்? இருக்குன்னு யாராவது நிரூபிச்சு அதை ஏத்துக்க தயார். நாங்க வந்து இல்லங்கிறதுக்கு காலையில இருந்து சொன்ன ஆதாரங்கள் உங்களுக்கு புரியும். சாதாரண ஒரு தண்ணி பாய்ப்பு ஐயா சொன்னாங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லல, ஒரு சில கேள்விக்கு மட்டும் தான் சொன்னாங்கன்னு. நாங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் அவங்க பதில் சொன்னாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எது எது ஒத்து வருதோ அது மட்டும் தான் ஒத்து வரும். அதுக்காக தான் இப்ப நீங்க கேட்டாலும் அதுக்கு என்ன பண்ணும், ஒரு கேள்வி நீங்க, ஒரு கேள்வி நான். கொஞ்சம் முன்னா நான் சொன்ன மாதிரி அது மாதிரி இருந்தா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு, ஒன்னும் அதுல பேச்சுக்கு வேலை இல்லை. திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லிக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்,
சந்தோஷப்படுறோம். ஏன்னா நீங்க சொல்றதுல இருந்து நாங்க சில தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இப்ப அறிவியல் விளமா போட்டீங்க, அதை நாங்க ஒத்துக்க வேண்டாதான். அது இன்னும் போய் இப்ப ஐயா சொன்ன மாதிரி நெட்ல அதை முழுக்க படிக்கணும். ஏன்னா மதவாதிகள் அவங்களுக்கு தேவையான மட்டும் கழிச்சு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஐயா சொன்னாங்க, ஐயா சிலைய பாரு உங்களை மாதிரி இல்லைன்னு கீழே எழுதிருக்கிறத பார்ப்பான்னு ஐயா சொன்னார், வேற கீழே பாருன்னு சொல்ல. அது ஐயா கொஞ்சம் கொச்சைப்படுத்தி அது செக்ஸுவலா கீழே பாருன்னு ஐயா சொல்லவே இல்லை. பெரியாட்ட செக்ஸுக்கெல்லாம் வேலையே கிடையாது, கொச்சைப்படுத்துறதுக்கு வேலையே கிடையாது. கீழே எழுதியிருக்கிறத பாருன்னார். எனக்கு வைக்கிற சிலையை பார்க்காத, அது என்ன மாதிரி இருக்குன்னு அவசியமே இல்லை. கடவுள் இல்லை கடவுள் எழுதியிருக்கான பாரு, அதுதான் என்னுடைய கொள்கைன்னார். இல்லன்னு சொன்னா அதுக்கும் ஒரு தேங்காய் சூடம் கொடுத்து அவன் கடவுள் ஆக்கிடுவாங்க சொன்னார். அப்ப கூட என்னுடைய சிலையை வச்சு அவன் சம்பாதிக்க கூடாது. கூட உதாரணம் சொன்னேன். புத்தரை கடவுள் ஆக்கிட்டான், வள்ளலார கடவுள் ஆக்கிட்டான். அவங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க தான். காரணம் அவங்க சிலைக்கடியில் அதெல்லாம் எழுதப்படவில்லை, கடவுள் இல்லைன்னு எழுதப்படவில்லை. அதுதான் ஐயா சொன்னார், சிலையை பார்க்காத கீழே எழுதியிருக்கிறத பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. நமக்காக வாழ்ந்தவருங்க. இன்னும் கூட ஐயா சில கருத்தெல்லாம் சொல்லிருக்காரு, நாளைக்கு சொல்றேன். உங்க இஸ்லாத்தை பத்தி ஐயா எவ்வளவு உயர்வா தெரியுங்களா சொல்லிருக்காரு எங்களுக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. நாங்க மதத்தை ஏத்துக்க